என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லஞ்சமில்லாத ஆட்சி, யாருக்கும் அஞ்சாத நீதி, நேர்மையான தேர்தல், மக்களோடு இணைந்து உருவாக்குவோம். முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தலைவர், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி, மிக பெரும் கலைஞர். அவர்களுடைய மறைவு ஈடு இணை இல்லாதது. அவரை இழந்து வாடும் அவங்க குடும்பத்தாருக்கும் திமுகவிற்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய நாங்கள் பழகின நாட்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். அவரை ஒரு அப்பாவாக தான் நானும் சரி, கேப்டனும் சரி என்றைக்குமே நினச்சிருந்தோம். அவருடைய தலைமையில் எங்கள் திருமணம் நடந்தது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்னைக்கும் மறக்க முடியாது. நிச்சயமாக இந்த இழப்பு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அமெரிக்காவில் இருந்தாலும் என் எண்ணங்களும் நினைவுகளும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கலைஞர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் நான் நம்ப முடியவில்லை. அவரை பிரிந்து வாழும் குடும்பத்தாருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 தடவை முதலமைச்சர் இருந்தார். 5 தடவையும் தன் சின்ன கட்டுக்கோப்பாக நடந்து அமெரிக்காவில் இருந்தால் கூட என்ன எண்ணங்களும் நினைவுகளும் எல்லாம் கலைஞர்கிட்ட தான் இருக்கு. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜயம் பாரு, நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறது ஆபத்துக்கணும். அவருக்காக தங்கப்பண கூட நான் கொடுத்தேன், விழாலாம் எடுத்தேன், தங்கப்பண விழாலாம் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல.